ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி, பால் திரட்டி பால். இந்த பால் திரட்டி பால் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் பாலை நல்லா சூடு பண்ணுவோம், நல்லா காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு சட்டுன்னு பண்ணணும் திரட்டி பால் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு 1/2 hour to 40 minutesக்குள்ளே நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பால் நல்லா காய ஆரம்பித்தாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. 150 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன் நான் அதில். இந்த பால் பவுடர் சேர்க்கும்போது சீக்கிரம் பால் கெட்டிப்படும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும், கலரும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம குங்குமப்பூ சேர்க்குறோம். பாலில் குங்குமப்பூ சேரும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்களும் சேர்த்து பாருங்கள். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சுகர் சேர்க்குறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்க்கலாம். இதில் நான் வந்து குறைச்சலாக தான் சேர்க்குறேன். ஏன்னா பால் பவுடரையும் ஒரு இனிப்பு இருக்கும், பால்லேயும் ஒரு இனிப்பு இருக்கும். அதனால் நல்லா கெட்டி ஆகிண்டே வருது. ஸோ நம்ம வீட்டில் கல்யாணம்லேருந்து தொடங்கி சீமந்தம், ஆயுஷமோ, சுவாமிக்கே ராதா கல்யாணம், சீதா கல்யாணம்லாம் பண்ணினா கூட நம்மளுக்கு அந்த பருப்பு தேங்காயோடு அந்த திரட்டி பால் வைக்கிறது ஒரு ஐதீகம். நல்லா கெட்டி ஆகிண்டே வருது பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறினப்புறம் இன்னுமே கெட்டி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான பால் திரட்டி பால் ரெடி. இப்போது நல்லா ஆறினப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுவோம். இது வந்து கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ எல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாத்துக்குமே இது வந்து சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு முக்கியமாக ஒரு நைவேத்தியம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னாக்கா இது வந்து நம்ம ஆவினில் வாங்குவோம் பாருங்கள், அதை விட அருமையாக இருக்குங்க. கலரும் சரி, இந்த டேஸ்ட்டும் சரி, ரொம்ப சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.